ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் சீதா கையலோட வீடு. சீதாவும் சிக்கியும் இங்க தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்கேட்டிங் விளையாடணும். எனக்கு ஸ்கேட்டிங் வேணும். எங்க இருக்கு? ஆண்டி, சீதா ஆண்டி, அங்கிள் எழுந்துடுங்க. சீதா ஆண்டி, அங்கிள் எழுந்துடுங்க. ஆண்டி ப்ளீஸ், எனக்கு ஸ்கேட்டிங் வேணும். கையில எங்கேயோ ஒளிக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க இருக்கு? இங்கேயும் இல்லையே. எங்க வச்சுட்டாங்க அந்த கையலு? கையல் ரொம்ப பேடுங்க. எங்க வச்சுட்டாங்க? சீதா ஆண்டி, சீதா ஆண்டி, எனக்கு ஸ்கேட்டிங் வேணும். ஆண்டி எழுந்துருங்க. ஆண்டி டைம் ஆயிடுச்சு. ஆண்டி இப்ப தூங்காதீங்க, அம்மா வந்துடுவாங்க. ஆண்டி எழுந்துருங்க. ஆண்டி எனக்கு ஸ்கேட்டிங் வேணும். எடுத்து தாங்க, நான் விளையாட சிக்கி, போறேன். என்ன சிக்கி, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடு சிக்கி, எனக்கு தூக்கம் ரொம்ப வருது. இந்த ஆண்டி எழுந்துக்க மாட்டேன்றாங்க. ஈவினிங் கூட நல்லா தூங்குறாங்க. இந்த ஆண்டி பேட் ஆண்டி. எனக்கு ஸ்கேட்டிங் வேணும். எனக்கு போர் அடிக்குது. எனக்கு விளையாடணும். எனக்கு கையலக்கவும் இல்ல. கையலக்க எங்க ஒளிக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க இருக்கு தெரியலையே. இங்கே இல்லையே. எங்க போச்சு? நான் நினைக்கிறேன் இந்த ஓட்டு மேலதான் வச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். அங்கிள், அங்கிள், எனக்கு ஸ்கேட்டிங் வேணும். எழுந்துடுங்களா, எனக்கு ஸ்கேட்டிங் எடுத்து தாங்க. என்ன சிக்கி, என்ன வேணும் உனக்கு? எனக்கு வயல் வேலை இருக்கு, கொஞ்சம் டயர்டா இருக்கு, என்ன தூங்க விடு சிக்கி. போ போ, சீதா ஆண்டிய போய் எழுப்பு. யாருமே எழுந்துக்க மாட்டேன்றாங்க. எனக்கு வேணும் ஸ்கேட்டிங். எங்க இருக்கு? மேல வச்சிருக்காங்களா? கிடைச்சிச்சு. ஜாலி ஜாலி. ஸ்கேட்டிங் கிடைச்சிச்சு. ஸ்கேட்டிங் கிடைச்சிச்சு. எனக்கு வேணும். நான் போய் எடுத்துக்க போறேனே. கையலக்கா வந்தா நான் காமிக்க மாட்டேனே. நான் எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேனே. எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேனே. நானு ஸ்கேட்டிங் நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஸ்கேட்டிங் எனக்கு கிடைச்சிச்சு. ஜாலி ஜாலி. ஸ்கேட்டிங் எடுத்துக்கிறேன். லாடர் கீழே விழுந்துடுச்சு. நான் இப்ப எப்படி போவேன் கீழே? லாடர் கீழே விழுந்துடுச்சு. சீதா ஆண்டி, ஐயோ நான் எப்படி இறங்குது? சீதா ஆண்டி, சீதா ஆண்டி எழுந்துருங்க. எனக்கு கீழே இறங்கணும். எனக்கு ஸ்கேட்டிங் விளையாடணும். ஆண்டி, சிக்கிக்கு கொஞ்ச நேரம் பார்த்து பாட்டி வந்துடுச்சு. அச்சச்சோ, எனக்கு பாட்டி வருது. எப்படி நான் போவேன்? ஆண்டி, எனக்கு பாட்டி அர்ஜென்ட்டா வருது. எனக்கு நான் கீழே இறங்கணும். சிக்கி ட்ரௌசர் கழட்டிட்டான். ஆண்டி ஏன்னாங்கன்னா என்ன திட்ட போறாங்க. எங்க அம்மாவும் என்ன அடிக்க போறாங்க. பயமா இருக்கு. எனக்கு பாட்டி பண்ணிதானே ஆகணும். எனக்கு பிரஷர் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? ஆண்டி ப்ளீஸ், சாரி ஆண்டி, என்ன திட்டாதீங்க. என்ன பயமா இருக்கு எனக்கு. கையலோட அப்பா எழுந்துக்குனாங்க. சீதா எழுந்துரு சீதா, மணி 5 ஆகுது, எழுந்துரு. என்ன சொல்றீங்க? 5 ஆயிடுச்சா? அச்சச்சோ, நீங்க என்ன எழுப்ப சொன்னீங்கல்ல 4 மணிக்கே. என்னங்க, வயலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்லங்க, மறந்துட்டேங்க. நானு நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். மதியானம் சாப்பாடு சாப்பிட்ட உடனே படுத்துடுதான். சிக்கிய கூட நான் பக்கத்துல தான் படுக்க வச்சேன். சிக்கி எங்க காணோம்? சிக்கி எங்கங்க? இங்க தானே படுத்திருந்தா என் கூட. எங்க போயிட்டான் சிக்கி? காணோமே. அவங்க அம்மா கிட்ட போயிட்டானோ ஒருவேளை? எங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கானா? இங்க எங்கனா இருக்கானா? கிச்சன்ல கூட இல்லையே. எங்க அவங்க எங்கெங்க காணோம் சிக்கி? அச்சச்சோ, ராதா வந்தா என்ன நினைப்பா? அவளை கொஞ்ச நேரம் விட்டு போனா என்கிட்ட. நான் கொஞ்ச நேரம் கூட பார்க்காத தூங்கிட்டு இருக்கேன் நல்லாவே. எங்கேயுமே காணுமேங்க. எங்க போயிட்டான் அவன்? அச்சச்சோ, சிக்கி, சிக்கி, அச்சச்சோ, சிக்கி என்ன வேலை பண்ண போறான்? கையில அவங்க அப்பா இருக்காங்க கீழே. கையில அப்பா மேல விழப்போகுது. சிக்கி கையில அப்பா மேல பண்ணிட்டான். என்னது இது? நம்ம மேல என்ன விழுந்திருக்கு? ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வேற வருதே. என்ன விழுந்திருக்கு? ஒன்னும் தெரியலையே.
சீதா இங்க வந்து பாரு, கொஞ்சம் என்ன விழுந்திருக்கு என் மேல. என்ன இது ஒரு மாதிரி இருக்கே, ஐயோ என்னது தெரியல. என்னங்க எதுக்குங்க இப்படி கத்துறீங்க? என்ன பேய் பாத்துட்டீங்களா என்ன? என்ன இருக்கு இங்க சைடுல ஷோல்டர்ல? என்னங்க அது? ஐயா சீ! என்ன சீகி சொல்ற? என்ன இருக்கு அப்படி என் மேல? ஏதோ பாட்டி மாதிரியே தெரியுதுங்க பார்க்க. ஸ்மெல் வேற வருது, ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுங்க. நான் நினைக்கிறேன் இது பாட்டி தான். எங்க இருந்துங்க விழுந்தது? மேல இருந்து தான் விழுந்தது சீதா. என்ன சொல்றீங்க? மேல இருந்து விழுந்ததா? மேல என்ன இருக்கு? அட சிக்கி, சிக்கி என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? எப்ப நீ மேல போன? என்ன வேலை பண்ணிருக்க நீ? ஆண்டி ஆண்டி ஆமா ஆண்டி நான் தான் பண்ணேன் ஆண்டி. எனக்கு பாட்டி வந்தது ஆண்டி. சிக்கி பாட்டி வந்தது சரி, மேலயா பாட்டி பண்ணுவாங்க? இது என்ன இது அங்கிள் மேல பண்ணி வச்சிருக்க? என்னது சிக்கியா? சிக்கியா இது பண்ணி வச்சிருக்கா? ஐயோ பாட்டியா இது? நான் என்ன பண்ணுவேன்? சீச்சி என் மேல போய் விழணுமா? இது எனக்கு தேவையா? நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன். சீதா இங்கேயே இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன். சிக்கி என்ன பண்ணிருக்க நீ? எப்ப நீ மேல போன? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? பாட்டி போற இடமா இது? நீ ஏன் மேல ஏறி உக்காந்துட்டு இருக்க? ஸ்லாப்ல என்ன வேலை இருக்கு உனக்கு இங்க? எதுக்கு நீ ஏறின? நீ உங்க மம்மி வந்தா சொல்லட்டுமா நானு? ஏன் அப்படி வாழ்த்தனம் பண்ற? ஆண்டி ஆண்டி நானே ஏறி வந்தேன் ஆண்டி. சாரி சாரி சாரி, நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். நானே தான் ஏறி வந்தேன். எனக்கு ஸ்கேட்டிங் வேணும், அதனால தான் மேல இருந்தது. அதனால தான் நான் லேடர் மேல ஏறி வந்தேன். அப்புறமா கீழே இறங்கலாம் பார்த்தா லேடர் கீழே விழுந்துச்சு ஆண்டி. என்னது லேடர் கீழே வந்துச்சாடா? ஆமா, அது காத்துல அப்பப்ப விழுந்துருது சிக்கி. அப்ப கூட நீ தண்ணியா ஏறினது தப்பு தானே? சொல்லாம கொல்லாம ஏறி இருக்க. நான் வைக்கிறேன், இப்ப நீ இறங்கி வர. இன்னொரு வாட்டி நான் உன்னை பாத்துக்கவே மாட்டேன். ரொம்ப வால் ஜாஸ்தி ஆயிட்டடா. உங்க அம்மா எப்படிதான் உன்னை சமாளிக்கிறாங்க தெரியல. பகலெல்லாம் இவ்ளோ வாலா இருக்கியே. இந்த ஒரு ஸ்கேட்டிங்க்கு மேல தனியா ஏறி இருக்க பாத்தியா? ஆண்டி நான் வரேன் ஆண்டி. ஆனா என்ன அடிக்க வேண்டாம். எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க, எங்க அம்மா அடிப்பாங்க என்ன. நான் அடிக்க மாட்டேன் சிக்கி, உங்க மம்மி தான் அடிப்பாங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன். வா, தெரியாம பண்ணிட்டல, உங்க அம்மாவுக்கு தெரியாத நான் பாத்துக்கிறேன். அப்போ ராதா கயல் ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க வீட்டுக்கு. என்ன சீதாக்கா? சிக்கி, சிக்கி என்ன பண்ற? சிக்கி எங்க ட்ரௌசர் எங்க காணோம் உந்து? சுசு பண்ணிட்டியா? ஆண்டிக்கு சொன்னியே இல்லையா? ரொம்ப தொந்தரவு பண்ணிருந்தியா ஆண்டிய? என்னக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணானா உங்கள? சுசு வேற பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. நாங்க நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்க்கா, நானும் கையலும். ஓ அப்படியா ராதா? நீங்க நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தீங்களா? ஓகே பரவாயில்ல. ஆமாக்கா, நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். எனக்கு அது ஒரு வாட்டி காமி, நானா வாங்கியிருக்கீங்க. ஆண்டி அம்மா கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னக்கா என்ன சொல்ற சிக்கி? அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதா, அவன் தூங்கிட்டான் மதியானம். நாங்க எல்லாருமே தூங்கிட்டோம். நாங்கெல்லாம் இப்பதான் எழுந்தோம். கயலோட அப்பா கூட இப்பதான் கிளம்புனாங்க வயலுக்கு. ஏய் சிக்கி, உன் பக்கத்துல என்ன ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது? ரொம்ப பேடா ஸ்மெல் வருது. எங்க இருந்து வருது? உன் மேல தானே வருது. அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏய் கயல், ஒன்னும் பேட்ஸ்மேன்லாம் வரல அவன் மேல. அது பக்கத்துல இருந்து வருது. பக்கத்துல ஏதோ காவானோன்ற மாதிரி இருக்கு, அங்கிருந்து வருது. சும்மா அவனை எதனா ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. ஆனா உனக்கு அவனை பத்தி எதனா சொன்னாவே உங்களுக்கு அப்படியே வந்துருமே கோபம். நான் அவனை ஒன்னும் சொல்லமா, ஸ்மெல் வருது அதனாலதான் சொன்னேன். என் மூக்குக்கு வருது அதான் சொன்னேன். போங்க, நான் போய் என் ஸ்கேட்டிங் எடுத்து நான் போய் விளையாடுறேன். என் ஸ்கேட்டிங்கை நான் மேல வச்சுட்டு போனேன் ஸ்லாப் மேல, அதை எடுத்துட்டு விளையாடுறேன். என்ன இது? ஐயா ஷீ! அம்மா என்ன இது? இங்க யாரோ பாட்டி பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுதும்மா. ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கு. நாய் எதுனா வந்துச்சா வீட்டுக்குள்ள? எப்படிமா மேல போய் ஏறி போய் பாட்டி பண்ண நாய் கூட? ஏய் சிக்கி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ தானே பண்ணிருக்க பாட்டி. எனக்கு தெரியும்டா நீ இந்த வேலை எல்லாம் பண்ணுவேன்னு. மேல ஏறின, எப்படி ஏறின? மேல போய் பண்ணி வச்சிருக்க. பாத்ரூம் போறதுக்கு ஆகலையா உனக்கு? ஏ ராதா, அவளை திட்டாத. குழந்தை ஏதோ தெரியாத பண்ணிட்டான். அவன் தப்பு ஒன்றும் இல்லை. அவன் மேலே ஸ்கேட்டிங் கயல் வச்சுதை எடுக்கணும்னு பார்த்துருக்கான். அதுக்கப்புறமா லேடர் கீழே விழுந்துட்டு இருக்கு. அவனால கீழே வர முடியல. அந்த டைம்ல அவனுக்கு ப்ரெஷர் வந்ததுனால அவன் அங்கேயே பண்ணிட்டான். அதோட ஒரு காமெடி இருக்கு, கேளு. சொன்னா சிரிப்பீங்க. காமெடி வேறையாக்கா? என்ன காமெடி பண்ணி வச்சிருக்கான் அவன்? என்ன பண்ணிட்டான் சொல்லுங்கக்கா. அவனை வச்சு நல்லா வாங்குறேன். யாருக்குன்னா எதனா ஆயிடுச்சா?
என்ன பண்ணிருக்கான் அவன் சொல்லுங்க. நான் சொல்றேன் ராதா, ஆனா அவனை திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, புரிஞ்சுதா? அவன் என்ன பண்ணா தெரியுமா, மேல பாட்டி பண்ணிட்டு இருந்தான். அப்ப கயல் அவங்க அப்பா வந்து கீழே நின்னுந்தாங்க. அவங்க மேலேயே பண்ணிட்டான். அது கயல் அவங்க அப்பாவுக்கு தெரியவே இல்லை. நான் சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது. இப்போ வாஷ்ரூம் போயிருக்காங்க கிளீன் பண்றதுக்கு. அப்படியா, இந்த வேலை வேற பண்ணி வச்சிருக்கானா அவன்? நான் நினைச்சேன் இது மட்டும் தான் பண்ணிருக்கான், இது வேற பெரிய வேலை பண்ணிருக்கான். அம்மா சாரிம்மா சாரி, நான் இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன், நான் தெரியாம தான்மா பண்ணிட்டேன். ராதா, அவன் ஒன்றும் பண்ணல. ஏணி விழுந்துட்டனால தான் அவன் கீழே இறங்க முடியல. இல்லைன்னா அவன் கீழே இறங்கி வாஷ்ரூம் தான் போயிருப்பான். அவன் தப்பு இல்லை. அது காத்துல ஏணி கீழே விழுந்துட்டனால அவன் மேலேயே பண்ணிட்டான். அவனுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. சரிங்கக்கா, நீங்க சொல்றனால நான் விடுறேன். இப்போ அவன் குழந்தையா போயிட்டான், வேற என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.